பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நல்ல காலைப்படுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதம் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. அன்பான பிள்ளைகளே, கர்த்தரை பெரிதான கிருபையினாலே இந்த 2026 வருஷத்திலே முதல் பாதி வருஷத்தை நாம் முடித்திருக்கிறோம். 6 மாதங்களை முடித்திருக்கிறோம். இப்பொழுது இந்த வருஷத்தினுடைய அடுத்த பகுதிக்கு, 2வது பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். அடுத்த 6 மாதங்களுக்குள்ளே நாம் பிரவேசித்திருக்கிறோம். இந்த 6 மாதங்கள் உண்மையாகவே நாம் பல சவால்களை சந்தித்திருப்போம், பல பிரச்சனைகளை சந்தித்திருப்போம். ஆனாலும் நம் அழிந்து போகாதபடிக்கு, நாம் நிர்மூலமாகாதபடிக்கு கர்த்தர் இம்மட்டுமாக நம்மை நடத்தினார். இதுவரைக்கும் நம்மை நடத்தின கர்த்தர் இனிமேலும் நம்மை நடத்துவாராக. ஒரு வசனத்தை நாம் வாசித்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நான் யாக்கோபின் கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு நான் இரக்கம் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான பிள்ளைகளே, கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு என்ன செய்ய போகிறார்? கூடாரம், வாசஸ்தலம். அன்பான பிள்ளைகளே, இது எதை குறிக்கிறது? நம்முடைய வீட்டை, நம்முடைய குடும்பத்தை குறிக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குடும்பத்தினுடைய சிறையிருப்பை நான் மாற்றப் போகிறேன், உன் குடும்பத்திற்கு நான் இரக்கம் செய்ய போகிறேன், உன் குடும்பத்தினுடைய சூழ்நிலையை நான் மாற்றப் போகிறேன், உன் குடும்பத்திற்கு நான் இரக்கம் செய்ய போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான பிள்ளைகளை, இந்த வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய பிள்ளைகள் இஸ்ரவேலர்களுக்கு அவர் சொன்னதான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சொல்லுகிறார்? சிறையிருப்புக்கு அவர்கள் போவதற்கு முன்பதாக சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறீங்க, கர்த்தர் உங்களை அந்நியர்களுக்கு சிறையாக ஒப்பு கொடுத்துருவார், நீங்கள் மனம் திரும்புங்க, கர்த்தருக்கு முன்னதாக உங்களுடைய கிரியைகள் சரியில்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆனாலும் அவர் மூலமாக சொல்லப்பட்ட ஆண்டுடைய வார்த்தையை இஸ்ரவேலர்கள், யூதர்கள் அவர்கள் கண்டு கொண்டதாகவே தெரியலைங்க. சொல்லி சொல்லி பார்க்குறாரு, புலம்பி பார்க்குறாரு, ஆனால் முடியலை. ஒரு கட்டத்தில் கர்த்தர் அவர்களை பாபிலோன் தேசத்திற்கு சிறைகளாக ஒப்பு கொடுக்கிறார். 70 வருஷம் அங்கே பல இன்னல்களை படுகிறார்கள். அன்பான பிள்ளை, அவர்கள் எந்த அளவுக்கு அவமானப்படுத்தப்பட முடியுமோ அந்த அளவுக்கு அவமானப்படுத்தப்படுகிறார்கள். பின் நாட்களிலே கர்த்தர் அவர்களை விடுதலையாக்குகிறார். இதை தீர்க்க தரிசனமாக நடப்பதற்கு முன்பதாகவே எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இப்படி நீங்கள் கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள் செய்த நிமித்தமாக நீங்கள் சிறைக்கு, நீங்கள் அடிமைகளாக நீங்கள் சொல்ல போகிறீங்க என்று சொல்லி ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வார், உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார் என்று சொல்லி அவர் சொன்னார். அதே போல அன்பான பிள்ளைகளே, 70 வருஷத்திற்கு பின்பதாக அந்த யூதர்களுடைய சிறையிருப்பு மாறினது. அவர்கள் கர்த்தராலே விடுதலையாக்கப்பட்டார்கள். கர்த்தர் அவர்களுக்கு இரக்கம் செய்தார். அன்பான பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட இன்றைக்கு சிறையிருப்புக்கு காரணம் என்ன? பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம் தாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம போகிறது தான் காரணம். இஸ்ரவேலுடைய சிறையிருப்புக்கு காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் அலட்சியம் பண்ணினார்கள், அதுதான் காரணம். அன்பான இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு காரணம் நம்முடைய அலட்சியம்தான். நம்முடைய அலட்சியம்தான் நம்முடைய குடும்பத்தில் பல பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிறது. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்காமல் போவதுதான் நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிறது. அன்பான பிள்ளைகளை, இன்றைக்கு இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகள் உங்களுடைய குடும்பத்தில், நம்முடைய குடும்பத்தில் வருவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அநேக நேரத்தில் கர்த்தர் நம்மை எச்சரித்தும் பல காரியங்களிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் அலட்சியம் பண்ணினதுதான் காரணம். இன்னைக்கு இந்த பரிதாபமான நிலைக்கு காரணம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் இரக்கம் செய்ய போகிறேன், நான் உன் சிறையிருப்பை நான் திருப்ப போகிறேன். மகனே, மகளே, இந்த மாதத்தில் உன் சிறையிருப்பு மாறும். எந்த தீமைகள் உன் குடும்பத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதோ, எந்த பிரச்சனைகள் உன் குடும்பத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதோ, அந்த பிரச்சனைகளிலிருந்து நான் உன்னையும் உன் குடும்பத்தை விடுதலையாக்குவேன், உன் சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மாதம் அன்பான பிள்ளைகளே, உங்கள் சிறையிருப்பு மாறுகிற மாதமாக இருக்கிறது. இந்த மாதம் நீங்கள் இழந்து போன மகிமையின் நாட்களை பெற்றுக்கொள்ளுகிற மாதமாக இனி வருகிற மாதம் இந்த இருக்க போகிறது. இனி வருகிற நாட்கள் இருக்க போகிறது. கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்ய போகிறார். கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை திருப்ப போகிறார். ஜெபிப்போமா?
பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, இஸ்ரவேலுடைய சிறையிருப்பை திருப்பின தேவன் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய சிறையிருப்பை ஆண்டவரே நீங்கள் திருப்புங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் அலட்சியத்தின் நிமித்தமாய் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன பாவத்தை மன்னித்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்வீராக ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை பின்தொடர்ந்து வருகிற எல்லா விதமான அடிமைத்தனத்தின் ஆவிகள் ஆண்டவர் நீங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறதான எல்லா காரியங்களும் ஆண்டவரே தீமைகளும் நீங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் மகிமைப்படுத்தப்படுகிற நாட்களாய் இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் மகிழ்ச்சியை காண்கிற நாட்களாய் ஆண்டவரே இனி வருகிற நாட்கள் இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த மாதம் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகளோடு கூட உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் கூட நடத்தட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.